பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. நியாயாதிபதிகள் 7:3 ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி ஓடி போக கடவன். அப்படி சொன்னோன்னா பாருங்க, 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். ஏற்கனவே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க கிதியோன்ட்ட. அவர் அப்போ தான் தலைவனாக அவர் உருவெடுத்திருக்கிறாரு. அவர் யுத்தத்துக்கு வந்ததே பெரிய விஷயம். அந்த 30,000 பேரில் எத்தனை பேர் அங்கே திரும்பி போயிடுறாங்க பார்த்தீங்களா? மெஜாரிட்டி திரும்பி போயிடுது. நடுங்கியிருப்பார். வாழ்க்கையிலே நம்முடைய நீண்ட பிரயாணத்தில் இதே போல் எத்தனை பேர் நம்மை பாதியில் விட்டு போய்விடுவார்கள். பயப்பட்டதுனால இவங்க போனாங்க. அது மாதிரி பல காரணங்களால் நம்மை விட்டு எத்தனையோ பேர்கள் திரும்பி போய்விடலாம். நேற்று நம்மோடு இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. இன்று நம்மோடு இருப்பவர்கள் நாளை நம்மோடு இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் நமக்கு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மோடு கூட வாழ்க்கையில் எல்லா நாட்களிலும் கூடவே இருக்கிற, நிறைய வயதிலும் படுத்த படுக்கையாக இருக்கிற காலத்திலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிடுவதில்லை. அது மாத்திரமல்ல, சிறிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை கிதியோனுக்கு கொடுத்தவர். உங்களுக்கு சிறிய வருமானம், அதை வைத்துக்கொண்டு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். வருமானம் குறைஞ்சிக்கிட்டே வருதே, நான் என்ன பண்ணுவேன், செலவு அதிகரிச்சுட்டே வருது, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதிசயங்களை காண பண்ணுவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன்.
பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு மார்த்தாண்டம் வேட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக உள்ள ஒய்எம்சே ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். மார்த்தாண்ட பகுதி மக்கள் யாவரும் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக அழைக்கின்றேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. முக்கியமாக குடும்பத்தில் பல பிரச்சனைகள், வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள், வீட்டிலே இருக்க முடியல, ஒரே டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பேரடைஸாக இருக்கிறது, பரதேசியாக இருக்கிறது. எனவே விருப்பப்பட்டவர்கள் இங்கே வரலாம். தினந்தோறும் இங்கே ஜெபங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு நல்ல உணவும் கூட நாம் பரிமாறி வருகிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை வயதானவர்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு நாம் அழைக்கின்றோம். ஏராளமான குடும்பத்தார்கள் நாள்தோறும் அங்கே இருப்பவர்களுக்கு உணவளித்து வருகிறார்கள். இன்றைக்கு கூட ஆழ்வாத்தினிலிருந்து ஒரு குடும்பத்தார் உணவளித்திருக்கிறார்கள். நேற்றைய தினத்தில் மதுரையிலிருந்து ரவிக்குமார் அவருடைய குடும்பத்தார் உணவளித்திருக்கிறார்கள். நாள்தோறும் ஒவ்வொரு நல்ல உள்ளம் படைத்தவர்களெல்லாம் உணவளித்து வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். சென்ற வாரம் சனிக்கிழமை நாகர்கோவில் நடைபெற்ற நம்முடைய கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். உழைத்த, ஜெபித்த, தாங்கிய அத்தனை பிள்ளைகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிறேன், ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகழும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளில் விரைவாக ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகளின் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். பார்த்தீங்களா, எதிராளிகள் வந்து கடற்கரை மணலை போல படுத்து கிடக்கிறாங்க. ஒட்டகங்களும் குதிரைகளும் வந்து நிறைஞ்சி கிடக்கிறாங்க. அவங்கள எண்ணவே முடியாது, அவ்வளவு எதிரிகள் இருக்காங்க. இஸ்ரவேலில் ஆர்மியே இல்லை. முதலாக ஆண்டவர் கிதியோன் எனப்பட்ட ஒரு தலைவனை எழுப்புகின்றார். ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டுமென்றால், இல்லாட்ட ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டுமென்றால், ஒரு பெரிய இந்த மாதிரி மாற்றங்கள் இல்லைன்னா வெற்றி கிடைக்கணும்னா ஒரு தலைவனை கர்த்தர் எழுப்பணும். அதுதான் அன்று செய்கிறாரு. ஒரு கிதியோன் எனப்பட்ட ஒரு பெரிய தலைவனை எழுப்புறாரு. அந்த தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருந்தவர். ஆண்டவருடைய செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் வந்து இது மாதிரி சோகால்டு பீப்புள் எல்லாம் அவர் வந்து நீ என் ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்க வீம்பு பாராட்டுவாங்க. நான் அந்த காலேஜில் படித்தேன்லாம்பாங்க, நான் அவ்வளோ பெரிய குடும்பம் இல்லை அப்படிமா. அப்படிலாம் ஆண்டவர் தேவையே இல்லை. மிக சாதாரணமானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு மிக பயங்கரமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட நானும் ஒரு சாதாரண மனிதன் தானே என்கிற தாழ்வு மனப்பான்மையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. உங்களையும் ஒரு மாபெரும் தலைவனாக மாற்றுவதற்கு ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை. யாரையும் ஆண்டவரால் மிகப்பெரிய தலைவனாக மாற்ற முடியும். அதைத்தான் இங்கே நாம் காண்கின்றோம். தலைவனை உருவாக்குறார், பின்னால் வராங்க ஒரு சில ஆயிரம் மக்கள். முதலாக இஸ்ரேலில் ஒரு ஆர்மி, ஒரு சேனை, ஒரு தலைவன் பின்னால் வராங்க. எதிராளிகளோடு ஒப்பிட்டால் இவங்க சின்ன ஒரு தொகை தான், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இவங்களெல்லாம் வச்சுட்டு யுத்தத்துக்கு போய் இவரோட வெற்றி கிடச்சிருச்சுன்னா இவங்க எல்லாம் நாங்கள் வந்ததுனால தான் வெற்றி கிடச்சின்னு மீம்பு பாராட்டுவாங்க, அதனால் இவ்வளோ பேர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது ஆண்டவர் தன்னுடைய மகிமையை எவருக்கும் கூடார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து இது ஒரு சரியான ஒரு குறித்த அறிவு வேண்டும். தன்னுடைய மகிமையை ஆண்டவர் யாருக்குமே கொடுக்க மாட்டார். ஆண்டவருடைய மகிமையை என்றால் என்னவென்றே தெரியாமல் அதை தனக்கு எடுக்க நினைக்கிற எவ்வளோ பேர்களை காண்கிறோம். மிகப்பெரிய ஆபத்து. என் மகிமை எவருக்கும் நான் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உம்மால தான்ப்பா எனக்கு இவ்வளோ மார்க் கிடச்சிது, உம்மால தான்ப்பா நான் நீட் எக்ஸாமில் பாஸ் ஆனேன், உம்மால தான் ஏன் நான் இவ்வளோ பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன் ஆனேன், உம்மால தான் நான் இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்தேன், உம்மால தான் என் வாழ்க்கையில் நான் வீடு கட்டினேன், இயேசுவே உம்மால தான் என் வாழ்க்கையில் இந்த வியாதியை விட்டு நீங்கிச்சு, இந்த வியாதியில் நான் செத்து போயிருக்கணும், என்னை காப்பாற்றினது நீங்கள் தான் ஆண்டவரே, உம்மால தான் நான் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறேன், என் குடும்பம் நிற்கிது, என் வாழ்க்கை நிற்கிது, என் ஊழியம் நிற்கிது. அவருக்கு அந்த மகிமையை நான் செலுத்தி கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இடறி விடுவதற்கு அவசியமே இல்லை. இன்றைக்கு அரசியல் மேடைகள் இன்னும் அநேக மேடைகளிலே
தலைவர்களை புகழ்வதை பார்க்கிறோம். அப்படி புகழ்கின்ற பொழுது அந்த மகிமை, அந்த ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மகிமை மனிதர்களின் பக்கமாய் கொடுக்கப்படும் என்றாலும் அது மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வரலாற்றில் நான் திரும்பி பார்க்கும் பொழுது அப்படியாக ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மகிமையை மனிதர்கள் எடுக்க நினைத்த பொழுது அவர்கள் என்ன முடிவை, பரிதாபமான முடிவை சந்தித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். இவங்கெல்லாம் வீம்பு பேசுவாங்க, வாய் பேசுவாங்க. ஆண்டவருக்கு வீம்பு பேசுகிறதும் வாய் பேசுகிறதும், என்னால் தான் நீ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்த, என்னால் தான் நீ இப்படி வந்த, இது சொல்கிறதுலாம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவர் தான் எல்லாரையும் கொண்டு வராரு. மனுஷன் என்னால் தான் நீ இப்படி வந்துட்டேன்னு சொல்கிறது அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். எனவே தான் ஆண்டவர் அப்படி வீம்பு பேசுவாங்கிறத முதல்ல அவர் அதை ஃபீல் பண்ணுறார். எவ்வளோ ஒரு அறிவு ஆண்டவருக்கு இருக்குது. மனுஷங்க எப்படிப்பட்டவங்களாம் மாறிட்டாங்க, அதெல்லாம் ஆண்டவர் நல்லா உணர்ந்துட்டதுனால தான் அவர் அப்படி சொல்கிறார். இவங்கெல்லாம் வீம்பு பேசுவாங்கப்பா, அதனால் இவங்க எல்லோரையும் நான் கூப்பிட்டு போக முடியாது. ஒரு மனிதன் வீம்பு பேசுபவனா இல்லாவிட்டால் அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்துபவனா என்பதை ஆண்டவர் சோதித்து அறிகிறார். அப்படி நம்ம சோதித்து அறிகிற பொழுது, ஆண்டவர் தான் எல்லான்னு சொல்லுகிற பொழுது நம்மை ஒரு பொழுதும் ஆண்டவர் தள்ளுவதில்லை. கர்த்தருக்கே மகிமை செலுத்தி வாழும் பொழுது, அவருக்கே நாம் பயந்து வாழுகிற பொழுது, அவருக்கே நாம் எல்லா விதமான துதிகன மகிமையும் செலுத்துகிற பொழுது அவர் ஒரு பொழுது நம்மை வேண்டாம் என்று சொல்வதில்லை. அவர் ஒரு பொழுது நமக்கு அடிப்பதில்லை, ஒரு பொழுதும் நம்மை வேண்டாண்டு தள்ளுவதில்லை. நமக்கு வேதனைகள் வருவதில்லை, அவமானங்கள் வருவதில்லை. ஏனென்றால் அவருக்கே நாம் மகிமை செலுத்தி நாம் ஒன்றுமில்லை என்பதை அறிந்து நாம் வாழ்கிறோம். பழைய ஏற்பாட்டு மக்கள் எல்லாம் அதில் யார் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு உணர்ந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு வசி சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங். ஒன்றுமே செய்ய முடியாது, ஒரு விரலை கூட நம்மளால் அசைக்க முடியாது ஆண்டவருடைய அனுக்கிரகம் இல்லாமல். இதை நாம் நன்றாக உணர வேண்டும். உணர்ந்து ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டே போவோம் என்றால் நம்முடைய பிரயாணம் தடைபடாமல் சென்று கொண்டே இருக்கும். எத்தனை வயதானாலும் நாம் அசைக்கப்படுவதில்லை, எந்த வியாதியோ முதுமையோ நம்ம எதுவுமே அசைப்பதில்லை. நாம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்பதுதான் இதில் விளையேறப்பெற்ற பாடம். ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவர் ஒன்று தான் பார்க்குறாரு. இவன் வீம்பு பேசுகிறவனா, எல்லாம் என்னால் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவானா, உயர்ந்த நிலைமைக்கு போனான்னா நான் அவனை உயர வச்சேன்னு அப்படி தான் பேசுவான். இவன் என்ன அப்படி இல்லை, எனக்கு மகிமையை தருவான். அந்த ரெண்டு தான் பார்க்குறாரு. எப்படிப்பட்டவன் வீம்பு பேசுபவனா, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துபவனா? ஆண்டவருக்கு மகிமை செலுத்துபவர்கள் என்றால் ஆண்டவர் மென்மேலும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், எவெல்லாம் பயந்து நடுங்கிறானோ அவனை வீட்டுக்கு போக சொல்லும். ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணுறாரு ஆண்டவர். மொத்தமாக பார்க்கும்போது எல்லாம் இஸ்ரவேலர்கள், எல்லா வீரர்கள் அப்படி தான் தோணுது. ஆனால் ஆண்டவர் அவங்கள வீட்டுக்கு போக சொல்லு. யாரெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லு? பயந்து நடுங்கிறவனை வீட்டுக்கு போக சொல்லு. ஆண்டவர் சில நேரங்களில் ஒரு சிலரை தன்னுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்கு, ஊழியத்தில் வருவதற்கு, இல்லை என்றால் அவருடைய டீம்ங்கிறதுல அவர் கழிக்கிறார். ஈவன் உலகப்புறமான வேலையிலேயே முதல்ல ரிட்டன் டெஸ்ட்டுங்கிறாங்க, பிறகு ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்கிறாங்க, பிறகு மெடிக்கல் டெஸ்ட்டுங்கிறாங்க, பிறகு இன்டர்வியூங்கிறாங்க. உலகப்புறமான வேலைக்கே அவ்வளவு டெஸ்ட்டுகள் இருக்குது, அவ்வளோ கழிக்கிறாங்க, ஆட்களை கழிச்சு விட்றாங்க. அப்படின்னா கடவுள் தன்னுடைய ராஜ்யத்தை கெட்டும் பொழுது, அதற்கான ஆட்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் எப்பொழுதுமே இதுபோல் அவர் கழித்து விடுபவராக இருக்கின்றார். யார் ஆண்டவருக்கு பிடிக்கல முதல்ல நம்ம பார்க்கும்போது வீம்பு பேசுகிறவங்க. ரெண்டாவதாக யார் ஆண்டவருக்கு பிடிக்கல அப்படின்னா பயந்து நடுங்கிறவங்க. இன்றைக்கி நிறைய பேர் பயந்து நடுங்கிறாங்க, எதிர்காலத்தை குறித்து பயந்து நடுங்கிறாங்க. வியாதி வந்துருச்சுன்னா பயந்து நடுங்கிறாங்க, பண நெருக்கடினா பயந்து நடுங்கிறாங்க. பொல்லாத மனிதர்களை காணும்போது சிலர் நடுங்கிறாங்க, சிலர் பொல்லாத பிசாசுகளை பார்க்கும் பொழுது பயந்து நடுங்கிறாங்க. இவர்களெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், இவர்களை வீட்டுக்கு அனுப்பிடுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது ஒரு பயங்கரமான ஆவிக்குரிய உண்மையாக இருக்கிறது. பயப்படுகிறவன்ட்டு ஆண்டவர் வரவே முடியாது. பயப்படுபவர்களை ஆண்டவரால் நேசிக்கவே முடியாது. ஆண்டவர் அவர்களை விட்டு உடனடியாக விலகி விடுவார். ஏன் நாம் பயப்படுகிறோம்? ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து விடுகிற பொழுதுதான் நாம் பயப்படும். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் என்னுடைய இயேசு பெரியவர், பிரச்சனைகளை விட இயேசு பெரியவர், கடல் அலைகளை விட கடல் அலைகள் மீது நடக்கிற ஆண்டவர் இயேசு பெரியவர் என்று என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அன்றைக்கு நமக்கு பயம் இருப்பதில்லை. ஆனால் அந்த கடலை தான் பெருசு பொழுக்கு அப்படின்னு பேதுரு நினச்ச உடனே முழுகினது மாதிரி அது வரைக்கும் நடந்து வந்தார். அந்த பயம் உள்ளே வந்தோன்னே ஒரு மூழ்கி போனார். அது மாதிரி நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படியே ஒன்று இல்லாமல் போயிடும். இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சிறு குழந்தையை போல் நம்ப வேண்டும்.
இயேசு பெரியவர் என்பதை மனப்பூர்வமாக நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை நான் விடமாட்டேன், அவர் என்னை விடமாட்டார் என்று சொல்லி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். பயப்படுகிறது என்பது சாத்தானுடைய தந்திரம், அது விருப்பம். ஏன்னா பயந்துட்டோம் அப்படின்னா சாத்தான் ஜெயித்து விடுவான். எனவே எந்த காலத்திலும் நீங்கள் அவனுக்கு பயப்படாதபடிக்கு இருங்க. எதிரி கண்டு பயப்படாது, கோலியாத்தை கண்டு பயப்படாதீங்க. கோலியாத்து உயரமாக இருக்கிறத பார்த்து பயப்படாதீங்க. அவன் ஈட்டி பெருசாக இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. அவன் ஏற்கனவே நிறைய யுத்தத்தில் ஜெயித்திருக்கிறானே சின்ன வயசுலேருந்து, அப்படிலாம் கணக்கு போடாதீங்க. ஆண்டவர் பெரியவர், கூழாங்கல் போதும், அவ்வளோதான். சின்ன ஒரு வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை, சின்னது ஒரு ஆலோசனை, ஆழமாய் போய் மீன்பிடி மகனை, கரையில் போடாது, ஆழமாக போ, ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், வலை கிழியத்தக்கதாக மீன்களை அங்கே பேதுருக்கு கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். எனவே ஆண்டவரை நாம் சார்ந்து கொள்கிற பொழுது நாம் வெற்றி அடைவோம். பயப்பட்டுட்டோம் அப்படின்னாலே ஆண்டவர் நம்மளை வேண்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்படிப்பட்டவங்கள வீட்டுக்கு போக சொல்லு என் மகனை கிதியோனுங்கிறார். அப்படி யாரும் போனாங்களா பாருங்கள். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 16,000 பேர் மீதியாக இருந்தார்கள். 22 மெஜாரிட்டி போயிடுச்சு, 16,000 பேர் தான் இருக்காங்க. கிதியோன் ஷாக்காக இருப்பார், என்னடா இப்படிப்பட்ட கூட்டமாக என் கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. 25,000 பேர் போயிட்டாங்களாம், 16,000 பேர் தான் இருந்தாங்களாம். கிறிஸ்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பெரும்பான்மையான கூட்டம் கூடுது. பெரும்பான்மையான கூட்டங்கள் எல்லாம் அதில் கழித்து விடப்படுகிறது என்று நான் காண்கிறோம். ஒரு உற்சாகத்தில் அவங்க வந்திருக்கலாம் இல்லையா? ஒரு கூட்டம் கூடுதுன்னா பாதி பேர் அதுக்குன்னு கூடியிருப்பாங்க, மிச்சம் எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்தவங்களாக தான் இருப்பாங்க. வெற்றி கூட்டத்தில் எல்லாரும் போய் சேர்ந்துக்குவாங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் எல்லோரும் சேர்ந்துக்குவாங்க. யார் தோக்குற மாதிரி தெரியுதோ அவங்கள விட்டுட்டு எல்லோரும் ஓடிடுவாங்க. இதுதான் உலக இயல்பு. இயேசுவை சிலுவையில் அடிக்கிறதுக்காக அந்த கெத்செமனேலே யூதாஸ் கரியத்து முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுக்குறார். அப்பொழுது அவரை சீசர் மூலம் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் முடியலன்னா விட்டு ஓடிடுறாங்க, அவ்வளோதான். யார் அழிய போகிறார்களோ, எந்த கட்சி அழிய போகிறதோ, எந்த ஊழியம் அழிய போகிறதோ, இல்லைன்னா எந்த பிஸ்னஸ் அழிய போதோ அதை பார்த்தோன்னே மக்கள் ஓடிடுவாங்க, கூட இருக்கிறவங்க ஓடிடுவாங்க. அது வரைக்கும் இது எங்கள் பிஸ்னஸ், இது எங்கள் ஊழியம், இது எங்கள் கட்சின்னு சொன்னவங்களாம் காணாமல் போய் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்குவாங்க. இதுதான் உலக இயல்பு. இதை நாம் மறக்கவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு பெரிய கூட்டம் கூடியிருந்தது என்பது உண்மைதான். ஆனால் பெரும்பாலான மக்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள், ஏதோ ஜாலியாக போயிட்டு வரும்னு சொல்லி வந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் கமிட்மெண்ட் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் உண்மையாகவே அவர்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, இஸ்ரவேலுக்காக யுத்தம் செய்யணும்னு நினைக்க வந்தவங்க கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுனால, தம்பி தங்கச்சி எல்லோரும் உண்மையாக என்ன நேசிக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ப்ராடிகல்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், சின்ன வயசில் படிச்சிருப்பேன், கெட்டகுமாரன். அவர் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. இவர் பணக்காரங்கிறதுனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சொத்துக்களை பிரித்து அதை விற்று அவர் வெளிநாடு போகும்போதெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. பணம் இல்லை அப்படின்னா எல்லோரும் ஓட்டம் முடிச்சிட்டாங்க. இவர் தனித்து விடப்படுகிறார். அவருக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியல. இவங்களாம் கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்கன்னு நினச்சிருந்துருப்பார். அப்போ தான் அவருக்கு உலகம் தெரிய ஆரம்பிக்குது. பயிர் பசிக்குது, நாட்டில் பஞ்சம் வந்துடுது. உடனே தான் அவர் வேலை தேடி கிடைக்காம கடைசியில் பண்டிகைகளை மேய்க்கிற வேலைக்கு அவர் போனார். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு வேலை, நாத்தம் பிடிச்ச பன்றிகள், அவைகளை மேய்க்கணும். செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைக்குது. அப்பா விட்டு வந்தோடனே தண்டனை கிடைக்குது. நண்பர்கள் ஓடிறாங்க, துரோகத்தை தாங்க முடியல. இயேசுவை விட்டு ஓடினாங்க, நல்லவர்களை விட்டு ஓடுறாங்க, கெட்டவர்களை விட்டு ஓடுறாங்க. வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம், நீண்ட பிரயாணம். அந்த நீண்ட பிரயாணத்தில் அநேகர் நம்மை விட்டு நின்று போவார்கள். 27,000 பேர் போன மாதிரி நம்மளை விட்டு நிறைய பேர் போயிடுவாங்க. வாலிப மகளே, வாலிப மகன் நல்லா கேட்டுக்க. இப்போ இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நேற்று இருந்தவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லை. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம கூட இருப்பாங்கங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லை. உன் வாழ்க்கை பிரயாணத்தில் இன்றைக்கு உன்னோடு இருப்பவர்கள் தொடர்ந்து உன்னோடு பிரயாணிப்பார்கள் என்று தயவு செய்து கனவு காணாதே. வாலிப மகனே, வாலிப மகளே, உங்களை விட சிறப்பானது கிடைக்குதா அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா, உங்களை விட ஒரு செழிப்பான ஒரு பச்சை பசையில் என்று ஒரு இடத்தை பார்த்து விட்டார்கள் என்றால் அவர் அதுக்கு பின்னால் பாஞ்சு போயிடுவாங்க, அவ்வளோதான். வாழ்க்கை பிரயாணம் என்பது மேடு பள்ளம் நிறைந்தது. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாள் ஷேர் ஏறும், ஒரு நாள் இறங்கும். அதுபோலவே
வாழ்க்கை பிரயாணத்தில் ஒரு சிலர் நம்மகிட்ட வந்து ஏறுவாங்க, கப்பல், நம்ம வாழ்க்கை கப்பலில் ஏறுவாங்க. நிறைய பேர் இறங்கி போகணுங்கிறத துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதைத்தான் நாம் இந்த இடத்துல காண்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கை பாதையில் இந்த மாதிரி ஜனங்கள் போகலாம், நம்ம விட்டு இருக்கிறவங்க, இன்றைக்கி இருக்கிறவங்க போகலாம் அப்படிங்கிறத எப்போவுமே மனசில் வச்சுருக்கணும். இப்போ ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கலாம், இப்போ சில சாதனைகள் செய்திருக்கலாம், ஆனால் இந்த கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அது காலம்தான் பதில் சொல்லும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்ன எப்போவுமே சிச்சுவேஷன் இருக்கணும் இல்லவே இல்லை. இயேசுவின் மீது நம்பிக்கை வையுங்கள், மனுஷர்கள் மீது நம்பிக்கை வச்சிடாதீங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கே ஓட்டம் பிடிப்பாங்க. 27,000 பேர் போயிட்டாங்க, நாடு யுத்தத்தில் நிற்கித, யார் காப்பாற்றுவா, இப்போ போகலாமா, அந்த மாதிரிலாம் சிந்தனை இல்லை. எனக்கு பயமாக இருக்குது, அதான் ஆண்டு சொன்னார், யார் பயமாக இருக்கோ அவங்கள திருப்பி அனுப்பிடு. ஒரு பெரிய கூட்டம் அங்கே கிதியோனை பாதி வழியில் விட்டு சென்று விட்டது. கிதியோனும் கூட கலங்கி இருப்பார். எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும் உங்களுக்கு வெற்றியை தர ஆண்டவராலே இன்னொரு டெஸ்ட் வைக்கிறார். அதில் இன்னொரு கூட்டம் போகுது. கடைசியில் வெறும் 300 பேர் தான் இருக்காங்க. எதிராளிகள் லட்சம் பேர் இருக்காங்க. கடற்கரை மண்ணத்தலை போல இருக்கிறாங்க. கிதியோன்ட்டு வெறும் 300 பேர் தான். இதை வச்சுட்டு போனா அவனுக்கு மாபெரும் வெற்றியை தருவேன். கடவுள் வந்து நம்மளை விட்டு யாரும் போயிட்டாங்கன்னா அவருக்கு அது கவலையே இல்லை. நாம தான் அவங்க போயிட்டாங்களே, இவங்க போயிட்டாங்களே, இந்த கட்சி போயிடுச்சா, இந்த கட்சி போயிடுச்சே, நம்ம வருத்தப்படுறோம். ஆண்டவரை தான் கவலைப்படுறது இல்லை. நீ போ, உனக்கு நான் வெற்றியை தருவேன். வெறும் 300 பேரை வைத்து லட்சம் மீதியானர்களை ஆண்டவர் மடங்கடித்தார் என்று நான் காணும். என்ன செஞ்சார் தெரியுமா? எதிராளிகள் யுத்தத்தில் கண்ணு குருடாக்கிட்டார், குருட்டாட்டம் ஆக்கிட்டார். அதனால் எதிராளிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களாம். இவங்க வெறும் 300 பேர் தான் இருக்காங்க, எதிராளிகள் லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு செத்தாங்களாம், கண்ணை குருடாக்குனதுனால. தேவனுடைய ஸ்ட்ராட்டஜிலாம் பயங்கரமாக இருக்கும். என் பிள்ளைகள் 300 பேர் தானே இருக்காங்க, அவங்க நிறைய இருக்காங்க, சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு மரித்து போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். கண்களை மூடுகிறார். அவங்க யாருனே தெரியாமல் பதட்டத்தில் வெட்டி கொலை செய்தார்களாம். இஸ்ரவேலுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்ததாம். சம்பளங்களெல்லாம் குறைந்து விட்டு வருகிறதோ, வருமானங்கள்லாம் குறைஞ்சிட்டே வருதோ, செலவு அதிகரித்து கொண்டே போகிறதோ, தேவைகள் அதிகமாக இருக்கிறது, வருமானமோ குறைஞ்சிக்கிட்டே வருதா? இந்த செய்தி உங்களுக்கு தான். வருமானம் குறைவு, தேவைகள் அதிகம், என்ன செய்ய? கிதியோனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கே மாபெரும் வெற்றியை கட்டளையிட்டார். ஆண்டவர் அங்கே மிகப்பெரிய ஒரு உதவியை அவர்களுக்கு செய்தார். கொஞ்சம் வருமானம் தான், கொஞ்சம் பணம் தான், கொஞ்சம் தான் கையில் காசு இருக்குது. இவ்வளோ தேவைகள் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தவிச்சு போயிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க. கொஞ்சம் தேவைகள், கொஞ்சம் பணம் இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் தான் பலன் இருக்குன்னு சொல்லலாம். எப்படி இதெல்லாம் செய்ய போகிறேன், என் கடமைகளை எப்படி செய்ய போகிறேன், எப்படி நான் பிழைக்க போகிறேன், ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி ஆண்டவர் மாபெரும் வெற்றி தரும். லட்சம் மீதியானியர்கள் கிழக்கத்திய புத்திரர்கள் அமலேக்கில் வெட்டி வீழ்த்தப்பட்டு செத்தார்கள். இஸ்ரவேலர்கள் மாபெரும் வெற்றி அடைந்தார்கள். வெறும் 300 பேரை வைத்துக்கொண்டு கிதியோன் எனப்பட்ட தலைவன் மாபெரும் தலைவனாக உருவெடுத்தார். ஆண்டவர் மகிமைப்பட்டார் என்று நாம் காண்கிறோம். இந்த அருமையான நாளில் கூட அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தரது சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். தைரியமாக இருங்க, கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாக இருங்க. யார் போயிட்டாங்கன்னு கவலைப்படாதீங்க. வருமானமே குறைஞ்சி போச்சேன்னு கவலைப்படாதீங்க. இவ்வளோ தேவைகள் இருக்கேன், என்ன செய்ய போகிறேன்னு நினைக்காதீங்க. தேவன் அற்புதமாய் நடத்துவார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நமக்கு சோத்திரம் 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 சோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, மனம் இறங்கி கத்தாவே நீர் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் முதல்ல மன ஆறுதலை தாருங்க, தைரியத்தை தாருங்க. எத்தனை பேர் போயிட்டாங்க, இவ்வளோ சம்பளம் குறைஞ்சி போச்சேன், இவ்வளோ வருமானம் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கத்தாவே உதவி செய்யும். ஒரு மீட்பு வேண்டுமென்றால் ஒரு தலைவன் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தலைவர்களை எழுப்புவீராக. குடும்பத்தில் தலைவர்கள் நல்ல தலைவர்களை எழுப்புவீராக. சமுதாயத்தில் நல்ல தலைவர்களை எழுப்புவீராக என்று ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பாதத்தை பிடித்து கத்தாவே கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அப்படியே ராஜா ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா என் தகப்பனே, வியாதியை அதிகரிச்சுட்டே போகுது, செலவு பண்ணுறது காசே இல்லை, என்ன பண்ணுறது, பலனே இல்லை, இப்போ குறைஞ்சிட்டு போகுது, என்ன பண்ணுறது,
தேவன் எப்படியாவது மனம் இறங்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதிகளை வெட்டி போடுங்க, சத்ருவின் கிரிகளை வெட்டி போடுங்க, செய்வினைகளை வெட்டி போடுங்க, மந்திரவாதங்களை வெட்டி போடுங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் வெட்டப்படுவார்களாக. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் நிற்காதபடிக்கு அவர்கள் விழுந்து போவார்களாக. அவளை கர்த்தர் சங்கரிப்பீராக என்று சொல்லி ஆண்டவரை கெஞ்சுகிறோம். இசப்பா, தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து அடி மேலே அடி, நான் என்ன பண்ணுவேன்? பல லட்சங்கள் கோடிகள் இழந்துட்டே போகிறேன்னு நினைக்க முடியுமா என்று தவிக்கிற அநேக ஆண்களை கர்த்தர் காண்பிக்கிறேன். எவ்வளவோ உழைத்து பார்த்து முன்னேற முடியல, எவ்வளவோ பணத்தை போட்டு பார்த்து முடியல, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி தவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் இந்த நாளிலேயே ஒரு அற்புதத்தை செய்ய இருக்கிறீர்கள். அதற்காக நமக்கு சோதரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ராஜா விழுந்து கிடக்கிற ஒரு சிலரை காண்பிக்கிறேன். ரொம்பவும் கீழே விழுந்து கிடக்கிறாங்க, வாய்ப்பில் எந்திக்கையும் முடியல, பலனேலன்னு கிடக்கிறாங்க. அவங்களுக்கு கற்று கையை பிடிச்சி தூக்கி உட்கார வைத்து குளிப்பாட்டி நல்லா ட்ரெஸ் போட்டு ராஜ வஸ்திரங்களை தரித்து தலையில் கிரீடங்களை சூட்டி ஆண்டவர் அவர்களை அப்படியே சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறேன். அதற்காக நமக்கு சோதரம். மனிதர்களால் ஆகாண்டு தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் மனம் நொந்து நொறுங்கி இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க. நான் நல்லா இருக்கும்போது என் கூட எத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ நான் ஏழை ஆகிட்டேன், ஒருத்தரும் இல்லையே. ஏதாவது பலவாறு கலங்கி மன உளைச்சல் மத்தியில் இருந்து நைட்டு தூங்க முடியாமல் இருக்கிறவங்க, ஆண்டவரே என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கு. ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்குங்க அப்பா. தற்கொலை எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு அது தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை தாருங்க. தற்கொலை எண்ணமே வேண்டாம் ஆண்டவரே. விபத்து, நாச, மோசங்கள், சடுதி, மரணங்களே வேண்டாம். ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வேலை கிடைக்காதா, திருமணமாகாதா, குழந்தை பிறக்காதா, ஒரு வீடை கட்டிட மாட்டேன், நான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரக்காரன் கூடவே இருக்கட்டும். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏனையவருக்கும் வித்தியாசத்தை காண்பீங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிற பிள்ளைகள், ஆசிரியர் ஆட்சப்பட தோட்டவனை நேசிக்கிறோம். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம், அறிமுகப்படுத்துகிறவர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்க. ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. அடைக்கலான் குறிய முதலிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. எல்லா துதியும் உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுது மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.